வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேஞ்சர் டிஸ்கஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹீலியம் கேஸ் அப்படின்ற ஒரு பொருளை பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்கை நமக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கு நம்மளோட நண்பர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஸோ ஹீலியம் கேஸ், இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும்? அது ஒரு கேஸ், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதாவது இந்த பலூன்ல எல்லாம் வந்து ஹீலியம் கேஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ரொம்ப லைட்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்றதுனால ஏர் பலூன்ஸ்க்கெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்து இந்த ஒரு கேஸ் ஒன்று வந்து இன்ஹேல் பண்ணா வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி சைல்டிஷா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜோக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். அதுவும் ஹீலியம் கேஸ் தான். ஸோ மேஜரா வெளியே வந்து நமக்கு தெரியக்கூடிய ஹீலியம் கேஸ் இதுதான். ஆனா இன்னைக்கு எதுல ஹீலியம் கேஸ் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீலியம் கேஸ் சூப்பர் கூலண்ட். அது வந்து ரொம்ப லோவஸ்ட் டெம்பரேச்சர்ல கூட வந்து ஃப்ரீஸ் ஆகாது. அது ஒரு சூப்பர் கூலண்ட் மெட்டீரியல்ன்றதுனால இந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் எல்லாம் இருக்கு இல்லையா, சிப் மேனுஃபேக்சரிங், அதுல எல்லாம் முக்கியமா இத பயன்படுத்துவாங்க, அதை ஹீட் ஆகாம வைக்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு ஹீலியம் வந்து போன்ஸுக்கு, ஏஐ சர்வருக்கு, லேப்டாப்புக்கு, கார்ல கூட BS6 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சிப் மூலியமா தான் ரன் ஆகுது, சென்சர்ஸா எல்லாமே. அது அங்க இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சர்க்கியூட் பிரெயின் யூஸ் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஹார்ட்வேர்ல ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணுன்ற ஏரியாஸ் எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி இந்த ஹீலியம் வந்து பயன்படுத்துவாங்க கூலண்டா ஹீட் ஆகாம வச்சுக்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு உலகத்தோட 130%, அதாவது 1/3 பங்கு பாத்தீங்கன்னா கத்தார்ல இருந்தா ஒரு பிளான்ட், ஒரு ஹீலியம் பிளான்ட்ல இருந்தா ஹீலியம் வந்து மேனுஃபேக்சர் ஆகி உலகத்துக்கு வந்துட்டு 30% அங்கதான் வருது. ஆனா மார்ச் இந்த போர் ஸ்டார்ட் ஆனப்ப, இஸ்ரேல் ஈரான் போர் ஸ்டார்ட் ஆனப்பயே ட்ரோன் அட்டாக் மூலியமா அந்த பிளான்ட்ல வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ கத்தார்ல இருந்து 0 ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீலியம். சரி, ப்ரொடக்ஷன் இன்னும் போச்சு பரவாயில்ல, பட் ஆல்ரெடி எடுத்து ரிசர்வ்ல வச்சிருப்பாங்கல்ல, அது இருக்கும் தானே. ஏன்னா இப்ப பெட்ரோல், நேச்சுரல் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பூமியில இருந்து எடுப்பாங்க, எடுத்துட்டு அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ரிசர்வ்னு சொல்லுவாங்க, அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிசர்வ்ல இருந்து அப்லோட் ஆகும், கப்பலுக்கு அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் கப்பல் போய் அடுத்தடுத்த நாடுகள் போய் சேரும். திருப்பி புதுசா எடுக்கிற ப்ரொடக்ஷனை வந்து அந்த ரிசர்வ் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, டைரக்டா லோட் பண்ண மாட்டாங்க, லோட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஹீலியம ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஹீலியமை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹீலியமுக்கு ஒரு டெட்லைன் இருக்கு. க்ரூட் ஆயிலுக்கோ நேச்சுரல் கேஸோ டெட்லைன் இல்லை. நம்ம ஒன்ஸ் கண்டெய்ன் பண்ணிட்டா நம்ம அதை ரிமூவ் பண்ற வரைக்கும் அது கண்டெய்னர் கூட சேஃபா அப்படியே இருக்கும். ஆனா ஹீலியம் கேஸ் வந்து ரொம்ப 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 சின்ன ஆட்டம்ஸால உருவாக்கப்பட்டது, ரொம்ப சின்ன ஒரு சைஸ், அது ரொம்ப சின்னது அப்படின்றதுனால எந்த கண்டெய்னர்ல வச்சாலுமே அந்த கண்டெய்னரோட மெட்டீரியலுக்குள்ள பாஸ் ஆகி வெளியே வந்துடும். 45 நாள் தான் அது கண்டெய்னருக்குள்ளார மோர் ஓவரா இருக்கும். அந்த 45 நாளுமே பர் டேக்கு 1% அப்படின்ற ரேஷியோல எவாபரேட் ஆகிட்டே இருக்கும், அட்மாஸ்பியர்ல கலந்துட்டே இருக்கும், ஈவன் தோ கண்டெய்னர்ல போட்டு வச்சிருந்தாலும். ஸோ மார்ச் 2 வரையும் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. மார்ச் 2 இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஸோ மார்ச் 2, அதாவது மார்ச் 1, மார்ச் 2, இந்த 2 நாள்ல ஃபில் பண்ணப்பட்ட கேசஸ் இதோட 30 நாள் கிட்டத்தட்ட ஆக போகுது. 28, 29 நாள் நினைக்கிறேன். ஸோ 2, 12, 22, 20 நாள், இந்தாண்ட ஒரு 29 நாள் ஆச்சு. இன்னும் இந்த ஏப்ரல் பாதி வரையும் தான் டைம் இருக்கு. 45 நாள் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அந்த ரிசர்வ்ல இருக்கிற ஹீலியமோட லாஸும் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து அமெரிக்காவும் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அவங்க எடுக்கிற ரேஷியோவும் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால இது வந்து நம்ம என்ன ஆயில், க்ரூட் ஆயில் வரல அப்படின்னா பெட்ரோல், கேஸு, டீசல் ப்ரைஸ் எல்லாம் ஏறும் அப்படின்னு பார்த்துருந்த விதத்துல இது வந்து சத்தமே போடாம சைலண்டா தண்ணி மாதிரி எல்லார் கையிலுமே ஒரு டிவைஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டு டிவைஸ்ன்றது மோர் ஓவரா எல்லார் கையிலுமே இருக்கு. சடனா அதோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா புதுசு வராது, செகண்ட்ஸ் தான் வந்து மக்கள் பயன்படுத்துற மாதிரி இருக்கும்.
இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து க்ரூட் ஆயில் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாம மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு மேபி டிலே ஆனாலும் ப்ராப்பரா வந்து சேர்ந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாச்சும் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஹீலியம் தட்டுப்பாடு ஒன்ஸ் தலை தூக்குச்சு அப்படின்னா இன்னைக்கு வர பிரச்சனை இல்லை. இருக்கிற இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு, நியூ ஸ்டாக் வரணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரத்துக்குள்ளார என்ன பண்ண போறாங்க, கத்தால இருக்க பிளான்ட்டை ரீஸ்டார்ட் பண்ண போறாங்களா, அது எப்படி மூவ் ஆக போகுது, கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் இந்த ஹார்ட்வேர் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருமா வராதா அப்படின்னு வந்து முடிவு பண்ண முடியும். இதுதான் ஹீலியம் பத்திய ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல். எப்படி நம்ம வந்து இன்டர்நெட் கேபிள்ஸ் எல்லாம் வந்து ஈரான் வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசுனாங்க. பட் அதை விட இன்டர்நெட் இருந்தா போன் இருக்கணும் யூஸ் பண்றதுக்கு, இன்டர்நெட் இருந்து போன் இல்லாட்டி ஸோ ரெண்டுமே கீயான காம்போனன்ட்டு. ஸோ இதுதான் விஷயம். நம்ம யாருக்குமே, ஏன்னா இது யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா நிஜமாவே நடக்கிறப்போதான் வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு இது வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா இல்லை ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். யார்கிட்டயுமே ஃபோன் அந்த, ஏன்னா டெய்லி ஆக்டிவ்ல ஏதோ சில நாள் ஃபோன் கீழே விழுகுது, டேமேஜ் ஆகுது. அப்படி டேமேஜஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல தூக்கி போட்டு புதுசு வாங்கன்னு பார்த்தா வாங்க முடியாது. இது எப்படி ஆவரேஜ் பண்ண போறாங்க, மற்ற நாடுகள் எப்படி சப்போர்ட் பண்ண போறாங்கிறத வருங்காலங்கள்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கான டாபிக். வேற ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்கா? உங்க கருத்துக்கள்? ஓகே, இது இவ்வளவு முக்கியமா என்ன? ஆமா, இப்ப இன்னைக்கு நீயும் நானும் பேசுறது இந்த மொபைல் போன் வழியா தான் இப்ப நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லாட்டி இது பாசிபிள் கிடையாது இல்ல. அவ்வளவுதான். வருஷம் வருஷம் இந்தியா தான் அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஆப்பிள் ஐபோன்ஸ்ல சைனாவை பீட் பண்ணி இன்னைக்கு இந்தியா தான் சப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியால புதுசா டாட்டாவும் மைக்ரான் அப்படின்ற 2 கம்பெனி சிப்ஸை இந்தியாலே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்ஸ் இந்த ஹீலியம் தட்டுப்பாடு ஆச்சு அப்படின்னா, இன்னொன்னு முக்கியமா எம்ஆர்ஐ மிஷின்ஸ்ல பெரிய பெரிய மேக்னெட்ஸ் இருக்கும். அந்த மேக்னெட்டு கூலா வச்சுக்கிறதுக்கு இந்த ஹீலியம் தான் பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த ஹீலியம் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸோட பிரைஸ் அதிகமாகும். ஒன்ஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஹீலியம் இல்லாம ஏதாவது எரப்ட் ஆகி டவுன் ஆச்சு அப்படின்னா 45 லட்சம் ரூபாய் ஆகுமா ரீஸ்டார்ட் பண்றதுக்கு. அதுக்கும் ஹீலியம் இருக்கணும், நியூ லாட் ஆஃப் ஹீலியம் இருக்கணும். அந்த ஹீலியம் எடுத்துட்டு வந்து ரீபேர் பண்றதுக்கே 45 லட்சம் ஆகுமா. ஸோ இந்த காஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் மக்கள் மேலதான் செலுத்த போறாங்க. ஸோ இது எந்த ஆங்கிள பார்த்தாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்ணி வெடி மாதிரிதான். இது வெடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் வெயிட் பண்ணணும். நம்ம வெடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் பார்க்கணும் கவர்மெண்ட் எப்படி ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்க அப்படின்னு. வேறு கேள்விகள்? இது முக்கியமான நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் முக்கியம் தான். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு டாபிக்ல உங்க எல்லாத்தையும் சந்திக்கலாம். நீங்க நம்ம சேனலை புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட இந்த புதிய முயற்சியில நீங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். நன்றி, வணக்கம்.